இஸ்ரேல் கோட்பாடு ரீதியாக பாகிஸ்தானுக்கு எதிரான நாடு. கோட்பாடு ரீதியான மத அடிப்படையிலான கோட்பாடை சொல்றீங்களா? இல்லை அது அரசியல் ரீதியான கோட்பாடாகட்டும், மத ரீதியான கோட்பாடாகட்டும். ரெண்டாவது, பாகிஸ்தானின் சப்போர்ட் பாலஸ்தீன் அமைப்புகளுக்கு இருப்பதால் இஸ்ரேல் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா பக்கம் நிற்கிறது. இப்போ இல்லை, 1999 கார்கில் போகிறப்பவே பல நாடுகள் நமக்கு சில முக்கியமான போர் உபகரணங்களை கொடுக்க மறுத்த போது நமக்கு போர்க்கால அடிப்படையில் அதை கொடுத்து உதவியது இஸ்ரேல். லேசர் கைடட் அம்யூனிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, துல்லியமாக தாக்கக்கூடியது. அதை யூஸ் பண்ணி தான் மிரேஜ் பிளேன்களானவை பாகிஸ்தான் வீரர்கள் பதுங்கி இருந்த மலைப்பகுதிகளை தாக்கி தகர்த்தார்கள். அதற்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு மலையாக திரும்பி ரீகேப்சர் பண்ணோம். அதுக்கு முழு காரணம் இஸ்ரேல். 1971 போர்லேயும் நமக்கு உதவி செய்தாங்க. ஆனால் அதை நம்ம அங்கீகரிக்காமல் இருந்தோம் பல ஆண்டு காலம். அதை அங்கீகரித்தது முதல்ல திரு நரசிம்மராவ் அவர்கள். அதை வெளிப்படையாக அதை சொன்னதும் சில செயல்களும் செய்ததும் அவர்களுடன் நட்புறவை பலப்படுத்தியதும் திரு வாஜ்பாய் அவர்கள். அதை அடுத்த கட்டத்துக்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ரீதியில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர் இன்று இருக்கும் பிரதமர்.